ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஆட்டு மூளை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டு மூளை வறுவல் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம். 6 ஆட்டு மூளை வாங்கியிருக்கோம். மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். அடுத்து காஞ்ச மிளகாய் 30 எடுத்திருக்கேன். ஒரு ஆட்டு மூளைக்கு 5ன்னு கணக்கு பண்ணி 30 எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு விதை தேவையில்லைன்னா நீங்கள் அதை லாஸ்ட்டாக எடுத்துடலாம். மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததா சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஆட்டு மூளை சமைக்கும் போது எப்பவுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததாக ஆட்டு மூளையை கட் பண்ணிடலாம். இது ரொம்ப குட்டி குட்டி பீசஸாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. மூளையும் கட் பண்ணியாச்சு. இதை லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் பெர்க்னர் வடைச்சட்டி வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்கு. அடிப்பிடிக்காம ஈஸியாக நம்ம குக் பண்ண முடியுது. இதில் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம், கூட்டு வச்சுக்கலாம், எது வேணாலும் சமைச்சிக்கலாம். இதில் இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதுல காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். முதலே காஞ்ச வத்தல் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கருகிடும். அதனால நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இன்னுமே நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டிக்கோங்க.
கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆட்டு மூளையை உள்ளே சேர்த்துடலாம். தனித்தனியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸ் ஆகிடும், எல்லாமே மேஷ் ஆகிடும். ஆட்டு மூளையை உள்ளே சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது, அப்படின்னா உடஞ்சிடும். ஸோ அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. அது லைட்டாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணாலே போதும். இப்போ ஆட்டு மூளை நல்லா வெந்து சைடில் ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஆட்டு மூளையை வச்சு சூப்பராக ஒரு சம்பவம் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆட்டு மூளை ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.